Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 16 guys. நீங்கள் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி படிக்க போகிறோம். நிகழ்காலத்தில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு ஆக்ஷனை பண்ணுறோம்ல, அதை வந்து கன்வே பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றது இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டுருக்கேன், அவன் பேசிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி வாக்கியங்களுக்குள்ள இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லிட்டு கருத்துப்படுது. எனிவே, எப்போவுமே நம்ம வந்து ஒரு 4 பேட்டர்ன் வந்து பார்ப்போம்ல எல்லா டென்ஸ்லையும், அதே மாதிரி இங்கேயும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதில் எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வருது அப்படின்னா, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், எப்படி அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஸ்போக்கன் மாதிரி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி ரெண்டாவது பாட்டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ், அதில் அவன் சாப்பிட்டுட்டு இல்லை, எப்படி அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து மூணாவது போனால் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ்ங்க. அதில் எப்படி கேட்குறோம், அவன் சாப்பிட்ருக்கானா, எப்படி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கானா, அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கானா, இது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின். அதே மாதிரி நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின், அதாவது நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி வருதுன்னா, அவன் சாப்பிட்டுட்டு இல்லையா, எப்படி அவன் சாப்பிட்டுட்டு இல்லையா, அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சென்டென்ஸாக வருங்க. ஸோ இந்த 4 பேட்டர்ன் தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 4 பேட்டர்னையும் எப்படி நம்ம இங்கிலீஷில் கன்வே பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக படிப்போம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸான பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். உங்களுக்கு எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு தேவையானது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன ஞாபகம் இருக்குல்ல, ஏன்னா நம்ம இருக்கிற எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்போம். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் சப்ஜெக்ட். இப்போ இது பக்கத்தில் நம்ம வந்து எப்போவுமே வேர்ப் வந்து போட்டுருவோம். பட் இங்கே வந்து ஆக்ஸரி வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று போடணுங்க. ஸோ வேர்புக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற என்ன செயலோ அந்த வேர்புக்கு முன்னாடி ஒரு ஆக்ஸரி வேர்ப்னு சொல்லிட்டு போடணும். அது என்ன பண்ணால் ஆம், ஐ போடுறதா ஆம் போடணும், ஹீ, ஷி, இட், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இஸ் அப்படின்ற அந்த ஆக்ஸரி வேர்ப் யூஸ் பண்ணணும். வி, யூ, தே, இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு ஆர் அப்படின்ற வேர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 3மே பார்த்தீங்கன்னா பி வேர்பு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து கான்ஜுகேட் ஆனது தான் இந்த வார்த்தைகள். ஸோ ஐ ஆம், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், வி ஆர், யூ ஆர், தே ஆர், இந்த மாதிரி ஆக்ஸரி வேர்ப் நமக்கு தேவைங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுற வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஷார்ட்டாக. இது கண்டிப்பாக தேவை. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தவரை இது வந்து கண்டிப்பாக தேவை. இது இல்லாமல் வெறும் வேர்ப் மட்டும் போட்டு பேசக்கூடாதுங்க. ஸோ ஆக்ஸிலரி வேர்ப் ப்ளஸ் அதுக்கப்புறம் மெயின் வேர்பை போடுங்க. இப்போ நான் விளையாண்டுட்டுருக்கேன் அப்படின்னா ப்ளே, அந்த இடத்துல வேர்பை போட்டு அப்புறம் அது வேர்பு பக்கத்துலேயே ஐஎன்ஜி ஆட் பண்ணுங்க, ஸ்பேஸ் இல்லாமல். அவ்வளோதான், இதுதான் பண்ண சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எப்படி நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். நானுன்றது சப்ஜெக்டா, அப்போ அதுக்கு நம்ம ஐ போட்டுறோம். சாப்பிட்டு கொண்டு, அப்போ இந்த இடத்துல மெயின் வேர்பு பார்த்தீங்கன்னா ஈட். அப்போ ஈட்டுன்றது நம்ம போட்டுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்ஸிலரி வேர்ப் தேவை. அப்போ அதுதான் ஆம். ஸோ ஐக்கு முன்னாடி, ஐக்கு நெக்ஸ்ட் வந்து பண்ணால் ஆம் போடுங்க. ஐ ஆம், அப்புறம் ஈட்டுன்னு போடுங்க. அப்புறம் ஈட்டுக்கு பக்கத்தில் ப்ளஸ்ன்னு போட்டு என்ன போட்டிருக்கேன், ஐஎன்ஜின்னு போட்டிருக்கேன். அப்போ ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றது ஐ எம் ஈட்டிங், எப்படி ஐ எம் ஈட்டிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், குமார் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றான். குமார் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம், ஸோ குமார் தான் இந்த இடத்துல சப்ஜெக்டா. ஸோ ஐ, ஹீ எதுவுமே வந்து போடாமல் நம்ம குமார்ன்ற பேர் போட்டுருவோம். ஆனால் குமார்ன்றது ஒரு ஜென்ஸ். அப்போ ஜென்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணுவோம் ஹீ தானே. அப்போ ஹீயோடைய அந்த ஆக்ஸிலரி வேர்ப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ குமார் இஸ் ஈட்டிங். நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம், நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம். இந்த வாக்கியம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க, we are eating, எப்படி we are eating, I'm eating, Kumar is eating, we are eating. ஓகே, இப்போ அடுத்த ஒரு 3 வாக்கியங்கள் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நான் மதுரைக்கு போயிட்டு இருக்கேன், எப்படி நான் மதுரைக்கு போய் கொண்டு இருக்கின்றேன். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், I am going to Madurai. மதுரைக்குன்னு சொல்லும் போது to Madurai, I am going to Madurai, நான் மதுரைக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, அடுத்த வாக்கியம், பிரியா மதுரைக்கு போயிட்டுருக்கா, எப்படி பிரியா மதுரைக்கு போய் கொண்டிருக்கிறாள். பிரியா இஸ் கோயிங் டு மதுரை.
Priya is going to Madurai. மூணாவது வாக்கியம் அவங்க மதுரைக்கு போயிட்டு இருக்காங்க. அவர்கள் மதுரைக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். So they are going to Madurai. They are going to Madurai. ஓகே, இப்போ அடுத்த ஒரு வாக்கியம் அருண் வந்து கொண்டு இருக்கின்றான். எப்படி? அருண் வந்துட்டு இருக்கான். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? அருண் இஸ் கம்மிங். அருண் சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கான்னு சொல்கிறோம். இப்போ எப்படி வரும்? அருண் இஸ் கம்மிங் ஃப்ரம் சென்னை. ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு போவோம். அடுத்த சப்ஜெக்ட் என்ன பண்ணால் நெகட்டிவ் சென்டென்ஸுங்க. பாசிட்டிவ் டன், அடுத்து நெகட்டிவ்க்கு மூவ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்மளோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவும் போல் நம்ம வந்து சப்ஜெக்டை போட்டுருங்க, அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி வேர்பை போட்டுருங்க, அப்புறம் ஆக்ஸிலரி வேர்ப் போட்டதுக்கப்புறம் அது பக்கத்தில் இப்போ நாட் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் போடணும். ஏன்னா நெகட்டிவ்னு சொல்லிட்டு தெரியுதுக்கு. அதுக்கப்புறம் ரெமினேக்கு எல்லாமே சேர்ந்தாங்க. நான் எப்பவும் போல் சொன்னது வேர்ப் போடுங்க, அப்புறம் ஐஎன்ஜி போடுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்குறது என்ன அப்படின்னா நாட்டுன்ற வேர்டு தான். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்த்தோமோ அதை அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு நாட்டுன்னு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆக்ஸிலரி வேர்புக்கு அடுத்து. ஸோ அப்போ ஐ எம் நாட், he she is not, we you they are not, ப்ளஸ் verb ப்ளஸ் ing. இதாங்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நெகட்டிவ் சென்டென்ஸில். சரி, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நான் படிச்சுட்டு இல்லை. எப்படி? நான் படித்து கொண்டு இருக்கவில்லை. இப்போ இந்த வாக்கியத்தை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? ஸோ ஐ போடுங்க, ப்ளஸ் ஐம் நாட், அப்புறம் ஸ்டடியில் ஸோ ஸ்டடி ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐம் நாட் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டு இருக்கவில்லைன்றது ஐம் நாட் ஸ்டடியிங். குமார் படித்து கொண்டு இருக்கவில்லை. இப்போ நான்ன்றது குமார்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. குமார் இஸ் நாட் ஸ்டடியிங். நாங்கள் படித்து கொண்டு இருக்கவில்லை. we are not studying. இப்போ ஒரு 3 வாக்கியம். நான் சமைச்சு கொண்டு இருக்கவில்லை. I am not cooking. அபி சமைத்து கொண்டு இருக்கவில்லை. அபி is not cooking. அவங்க சமைச்சு கொண்டு இருக்கவில்லை. they are not cooking. அடுத்து அருண் எழுதி கொண்டு இருக்கவில்லை. அருண் இஸ் நாட் ரைட்டிங். ஓகே, இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டட். அடுத்து பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வந்து எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, நம்ம ஆக்ஸிலரி வேர்ப் வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டில் போடணும். எப்போவும் உள்ள சாப்டர் தான், ஆனால் ஆக்ஸிலரி வேர்ப் இப்போ ஃபஸ்ட்டில் வந்துடும், சப்ஜெக்ட் வந்து செகண்டில் வந்துடும். மற்ற வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி நம்ம ஆட் பண்ணுறல அது அப்படியே தான் இருக்குங்க. ஸோ ஒன்லி திங் இந்த இடத்துல ஆக்ஸிலரி வேர்ப் மட்டும் ஃபஸ்ட்டில் போயிடுது. ஸோ ஆக்ஸிலரி வேர்பும் சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா ஜம்பிள் ஆயிடுறாங்க, இந்த இடத்துல ஸ்வாப் ஆயிடுறாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்களா அப்படி கேட்குறோம். எப்படி? அவங்க வந்துட்டு இருக்காங்களா? இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? ஆர் தே கம்மிங்? ஆர் தே கம்மிங்? பிரியா விளையாண்டுட்டு இருக்காளா? எப்படி? பிரியா விளையாண்டு கொண்டு இருக்கிறாரா? இஸ் பிரியா பிளேயிங்? இஸ் பிரியா பிளேயிங்? அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதா? அது சாப்பிட்டுட்டு இருக்கா? இஸ் இட் ஈட்டிங்? இஸ் இட் ஈட்டிங்? அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்களா? அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா? ஆர் தே ஸ்லீப்பிங்? ஆர் தே ஸ்லீப்பிங்? அவங்க உன்னோட வந்துட்டு இருக்காங்களா? ஆர் தே கம்மிங் வித் யூ? ஆர் தே கம்மிங் வித் யூ? அவங்க உங்க கூட வந்துட்டு இருக்காங்களா? ஆர் தே கம்மிங் வித் யூ? ஓகே, இப்போ நம்ம பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் டான். அடுத்து லாஸ்ட் ஒன் ரிமைனிங் என்னது? நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இதை மட்டும் பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நெகட்டிவ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டோம்ல. ஸோ கொஷின் அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. கொஷின் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை அது பக்கத்தில் நாட்டுன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஆக்ஸிலரி வேர்ப் பக்கத்தில் நாட் போட்டுட்டு சப்ஜெக்ட் அப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அவ்வளோதாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, குமார் போயிட்டு இல்லையா அப்படி கேட்குறோம். குமார் போய்கொண்டு இருக்கவில்லையா அப்படி கேட்குறோம். இஸ் நாட். ஓகே, இந்த இடத்துல இஸ் நாட் குமார் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை நம்ம ஷார்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா isn't அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். isnt. isn't குமார் கோயிங்? குமார் சென்னைக்கு போயிட்டு இல்லையா அப்படி கேட்குறோம்.
எப்படி குமார் சென்னைக்கு போய் கொண்டு இருக்கவில்லையா? இஸ் நாட் குமார் கோயிங் டு சென்னை அப்படி வரும். ஆனால் இஸ் நாட்ன்றதை நான் சொன்ன மாதிரி ஷார்ட்டாக மாற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஸோ இஸ்ன்ட் குமார் கோயிங் டு சென்னை. அடுத்த வாக்கியம் அவங்க தூங்கி கொண்டு இருக்கவில்லையா? அவங்க தூங்கிட்டு இல்லையா அப்படி கேட்குறோம். இது எப்படி கேட்போம்? ஆர் நாட் தே ஸ்லீப்பிங். ஆர் நாட் தே ஸ்லீப்பிங். இதையும் வந்து ஷார்ட்டாக மாற்றுங்க. ஆரண்ட். ஆரண்ட் தே ஸ்லீப்பிங் அப்படி வருங்க. ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ARENT. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம். வெல், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத விட ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.